விஸ்டம் கிச்சன் சார்பாக வணக்கம். நான் உங்கள் செஃப் கதிர். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிள் ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். அது நம்ம எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். முக்கியமாக இட்லிக்கு சாப்பிடலாம், தோசைக்கு சாப்பிடலாம், சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, இந்த மாதிரி எல்லா இதுக்குமே சாப்பிட்ற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு தக்காளி முட்டை சேர்த்து ஒரு தொக்கு மாதிரி பண்ண போகிறேன். ஸோ வாங்க எப்படி பண்ணுறது என்னன்றதை பார்க்க. தேவையானதை நான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 4 தக்காளி, பூண்டு ஒரு 7-8 பல் பூண்டு எடுத்துருக்கேன், நாட்டு பூண்டு. அதுக்கு தேவையானது 2 முட்டை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு, கொஞ்சம் மல்லித்தலை, ஃபைனலாக போகிறதுக்கு மல்லித்தலை, ஒரு கருவேப்பிலை, ஒரு கொத்து, சின்ன கருவேப்பிலை ஒரு கொத்து, வரமிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள், எண்ணெய், இது எல்லாமே எடுத்திருக்கேன். வாங்க பார்க்கலாம் எப்படி. கடாய் எடுத்துக்கிட்டோம். கடாயில் இருந்து நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துருக்கோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டோம். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. கடுகு உளுந்தெல்லாம் போட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம இந்த எடுத்து வச்ச பூண்டை லைட்டாக, எப்பயுமே பூண்டு கொஞ்சம் தட்டி போட்டோம் அப்படின்னா நல்லா அந்த வாசம் வரும். பூண்டு, அந்த 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது எல்லாமே நம்ம போட்டுட்டோம். நல்லா அந்த வாசம் வரும். தட்டி போட்டோம் அப்படின்னா அந்த பூண்டு நல்லா ஒரு வாசம் வரும். ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து கீழே நல்லா உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும். அந்த தண்ணி பிரிஞ்சு வந்து தக்காளி எடுத்து நம்ம சேர்த்துக்கோம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோம். இன்னும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். அளவுக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன். இது வரமிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள். மல்லித்தூள், தனியாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன். சரிங்களா. ஜீரகத்தூள் சும்மா ஒரு பிஞ்ச் அளவு, ஒரு வாசம் நல்லாயிருக்கும். சரி, எல்லாத்தையும் நல்லா நம்ம நல்லா வதக்கணும். நல்லா தக்காளி வந்து குழஞ்சி வரணும். நேரம் மூடி வைப்போம் 2 நிமிஷம். ஸோ இது முட்டை சேர்த்தும் செய்யலாம், சேர்க்காமே செய்யலாம். இந்த மாதிரி செய்யலாம். முட்டையோடு நம்ம சேர்த்து செய்யலாம். அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி முட்டை வந்து நம்ம ஒரு முட்டை அல்லது 2 முட்டை, இப்போ இந்த இது அளவுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா 2 முட்டை சேர்த்தோம்னா கிரேவி மாதிரி நமக்கு அந்த தொக்கு மாதிரி வராமல் பெரட்டல் மாதிரி, முட்டை வறுவல் மாதிரி வந்துடும். தக்காளியில் வந்து முட்டை நம்ம வறுவல் பண்ண மாதிரி, பொடி மாஸ் பண்ண மாதிரி அந்த மாதிரி வந்துடும். முட்டை அதிகமாக போன மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் முட்டை கம்மியாக சேர்த்தோம்னா நமக்கு அந்த இது நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும். ஏன்னா முட்டை நம்ம எந்த ஒரு கிரேவிலையும் நம்ம முட்டை சேர்க்கலை, முட்டை குழம்புலையும் சரி, முட்டை குழம்பு வைக்கல, நம்ம முட்டையை பாயில் பண்ணி வேக வச்சு போட்டு பண்ணல, அதில் ஒரு நம்ம வீட்டுக்கு பண்ணுற அளவுக்கு பண்ணல கூட ஒரு 2 முட்டை அளவுக்கு நம்ம உடச்சி விட்டு உடனே கிண்டாமல் ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஸ்லோ ஃபயரில் வச்சோம் அப்படின்னா அந்த முட்டை அதிலேயே குக் ஆகி வரையில அந்த கிரேவியோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். இல்லைன்னா முட்டை குழம்பு வைக்கல, முட்டை தனியாக கிரேவி தனியாக இருக்க மாதிரி இருக்கும். டேஸ்ட்டே அந்த ஒரு நல்ல டேஸ்ட், ஒரு ஃபீல் வராது நமக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்ல ஒரு கிரேவி மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம முட்டையை உடச்சி விட்டுறோம். இப்போ நம்ம முட்டையை உடச்சி விட்டுட்டோம். இதை நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி, ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக மிக்ஸ் பண்ணணும். அந்த முட்டையோட அந்த தக்காளியோட அந்த முட்டையும் சேர்ந்து வரையில அந்த தொக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அருமையான நம்ம அந்த தக்காளி முட்டை தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு, பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுலேயே முட்டை அதிகமாக சேர்த்தோம்னா
முட்டை முட்டை பொரியல் மாதிரி ஆகிடும். பிணைஞ்சு சாப்பிட முடியாது, கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். இது வந்து கரெக்டான பதம், நம்ம செஞ்சது வந்து கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். இதோட ரெசிபி வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்டில் வந்து ரெசிபின்னு டைப் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ரெசிபி சென்ட் பண்ணி வைக்கிறோம். தேங்க்யூ. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாதிரி நிறைய ஃபுட் டிப்ஸ் வீடியோ, நிறைய ஃபுட் வீடியோ, நிறைய ஹெல்த் டிப்ஸ் வீடியோ இதெல்லாம் நிறைய நாங்கள் போட்டிருக்கோம். நீங்கள் அதையும் பார்க்கலாம். ஆன்லைன்லேயும் நாங்கள் கிளாஸ் கொண்டு போகிறோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டியான ரெசிபீஸு, பிஸ்னஸ் எப்படி கொண்டு போகிறது, ஸோ இந்த மாதிரியான முழுக்க நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியாவை பற்றி, மார்க்கெட்டிங்கை பற்றி, ஹோம் பிஸ்னஸை பற்றி, ஃபுட் ட்ரக் பிஸ்னஸை பற்றி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எங்களோட ஆன்லைன் கோர்ஸில் நாங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கோம். ஸோ அதுலேயும் நீங்கள் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நாங்கள் நம்பர் கொடுக்குறோம். நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். கமெண்ட்ஸ்லேயும் வந்து நீங்கள் வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னா ஆன்லைன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எங்கள் டீம் வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ.